எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுப்ராஜ் ஃப்ரம் கேசவலக்ஷ்மி டெக்னிக்கல் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரெட்பின் அனாலிசிஸு. ஸோ ரெட்பின் அனாலிசிஸ்னாலே எல்லாருக்குமே தெரியும், மார்னிங் மார்க்கெட் அனாலிசிஸ் தானே. ப்ரீவியஸ் டே என்ன ரிஜெக்ஷன் வந்திருக்கு, இனோஸ் ரிஜெக்ஷனோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வந்து மார்னிங் மீட்டிங் ஏரியாவுக்கு நியரபுளாக வந்து ரெட்பினில் வந்து வச்சுட்டு அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான காசு ஐடென்டிஃபை பண்ணி ஆக்ஷன், கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறது தான். கரெக்டிவ் ஆக்ஷன் மட்டும் இல்லை, கரெக்டிவ் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், இந்த மூணுமே எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து ரெட்பின் அனாலிசிஸ் சிஸ்டம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டூல் வந்து பார்த்தீங்கன்னா பேரட்டோ அனாலிசிஸ். இந்த பேரட்டோ அனாலிசிஸில் தான் நம்ம வந்து ஓவரால் பிளான்ட்டுக்கு வந்து எவ்வளோ ரிஜெக்ஷன் வந்திருக்கு, அதுலேருந்து ட்ராப் டவுன், அதாவது லெவல் ஆஃப் பேரட்டோன்னு சொல்லுவாங்க. லெவல் 1, 2, 3, 4 4 லெவல் பேரட்டோ வரைக்கும் பண்ணலாம். ஓவரால் பிளான்ட்டுக்கு எது மேஜர் ரிஜெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கடுத்து இருக்கிறதுலேயே மேஜரான லைன் எது, மேஜர் ரிஜெக்ஷனுக்கு உண்டான லைனை, அந்த லைனை வந்து அட்ரஸ் பண்ணி அதில் இருக்கிற மேஜர் ரிஜெக்ஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன இஷ்யூஸ்க்காக மேஜர் வந்திருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். ப்ளஸ் காஸ்ட் வைஸாக நம்ம எப்பயுமே வந்து ரிஜெக்ஷனை மட்டும் காஸ்ட் வைஸாக எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளியராக வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும். ஏன்னா காஸ்ட் இல்லாமல் குவான்டிட்டி எடுத்திங்கன்னா மேபி நம்பர் ஆஃப் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது கூட கம்மியான காஸ்ட் வரும். நம்பர் ஆஃப் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும்போது அதிகமான காஸ்ட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு, லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லெவல் ஆஃப் பேரட்டோ நம்ம பண்ணும்போது ஓவரால் வந்து நம்ம பிளான்ட்டோட காஸ்ட் வைஸாக தான் நம்ம வந்து ஸ்டெப் லெவல் பேரட்டோ வந்து பண்ணணும். 4 ஸ்டெப்பு, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 அனாலிசிஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து காசு ஐடென்டிஃபை பண்ணலாம். முதல் வந்து பிரெயின் ஸ்டார்மிங் அனாலிசிஸ் பண்ணிடுறோம். பட் அதை அப்ளை பண்ணுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் ஸ்டார்மிங்கை வேலிடேட் பண்ணணும். ஸோ வேலிடேட் பண்ணும்போது நம்ம ஒய்ஒய் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து 6M அனாலிசிஸ் லைக் மேன் மிஸ்ஸிங், மெத்தடு, மெட்டீரியல், மெஷர்மெண்ட்டு, மதர் நேச்சர், இந்த 6M பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி காசு அண்ட் ரூட் காசை கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் முதலியே சொன்ன மாதிரி கரெக்டிவ் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், இந்த மூணுமே வந்து நம்ம ஆக்ஷன் எடுத்தால் தான் பர்மனண்ட்டாக அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கரெக்ஷன், என்ன இஷ்யூ வந்திருக்கோ அதை வந்து இமீடியட்டாக சால்வ் பண்ணுறது, கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறது. ரெண்டாவது கரெக்டிவ் ஆக்ஷன், என்ன இஷ்யூ வந்திருக்கோ அதை வந்து ரிப்பீட் ஆகாமல் சால்வ் பண்ணுறது, ரிப்பீட்டாக வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறது. மூணாவது ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், சரி கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துட்டோம் பட் அதை ஃபாலோ பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக க்ரியேட் பண்ணால் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். அப்போ வந்து நம்ம சிஸ்டமேட்டிக் ஆக்ஷன் என்ன எடுக்கிறோமோ அதுதான் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். மேபி அது வந்து ஒரு பொக்கேவாக இருக்கலாம், இல்லை ஒரு டூல் கண்ட்ரோல் சிஸ்டமாக இருக்கலாம், ப்ரோக்ராம் கண்ட்ரோல் சிஸ்டமாக இருக்கலாம், லாக் அண்ட் கீ சிஸ்டமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா தான் பர்மனெண்ட்டாக அந்த இஷ்யூவை வந்து ரிசால்வ் பண்ண முடியும். இது ஆக்ஷன் எடுத்துட்டோம், ப்ரிவென்டிவ் ஆக்ஷனே எடுத்துட்டோம் அப்படின்னா கூட அதுக்கப்புறம் நம்ம எஃபெக்டிவ்னஸ் மானிட்டரிங் வந்து நம்ம பண்ணணும். மினிமம் 3 monthsக்காவது எஃபெக்டிவ் மானிட்டரிங் பண்ணணும். அந்த எஃபெக்டிவ்னஸ் மானிட்டரிங்கில் 3 months எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அதை நம்ம ஒன் ஆஃப் த செக் பாயிண்டில் ஆட் பண்ணிவிட்டு டெய்லி செட்டப் அப்போ அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். பட் அன்டில் தட் டெய்லி வந்து நம்ம வந்து எஃபெக்டிவ்னஸ் மானிட்டரிங் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த ரிஜெக்ஷனை முழுமையாக வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ரெட்பின் அனாலிசிஸோட டீட்டெயில்ஸு. ஸோ இதே மாதிரி டெக்னிக்கல் டாபிக்ஸு பற்றி தெரிஞ்சுக்கணுமா, QMS ரிலேட்டடாக, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திங்க் பாசிட்டிவ் ஆல்வேஸ். தேங்க்யூ.